காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. மூன்றாவதாக பார்க்கின்றோம், சமுத்திரம் அவருடையது. சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். சமுத்திரத்தின் அருகில் நாம் பார்க்கும்போது தண்ணீரால் நிறைந்த பகுதி, காற்றினாலே அலைகள் வரக்கூடியதை பார்க்கிறோம். பூமியிலே சுமார் 70% தண்ணீரால் நிறைந்த பகுதியாக இருக்கிறது. ஒரு 30% தான் மக்களுக்கென்று விளைநிலங்களாகவும் வீடு கட்டி வாழ்வதற்காகவும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பூமியிலே பெரிய ஓஷன் என்று சொல்லக்கூடிய பெரிய சமுத்திரங்கள் இருக்கிறது. இந்த சமுத்திரங்கள் எப்படி அந்த இடங்களில் வந்தது? தானாகவே அது வந்துவிட்டதா? பூமியிலே பெய்யக்கூடிய மழைகளெல்லாம் சேர்ந்து ஓரிடத்தில் வந்து அப்படியே குளம் போல தண்ணீர் நிறைந்திருக்கிறதா? இவைகளை உருவாக்கினவர் யார்? இவைகளுக்கு எல்லை குறித்தவர் யார்? இவ்வளவு பெரிய சமுத்திரம் அப்படியே பூமியில் அதுக்கு ஒரு தடங்கள் ஏற்படுத்த பெரிய ஒரு மலைகள் ஒன்று வைக்கவில்லை. சாதாரண மண் திட்டுகளை அதற்கு எல்லையாக குறித்திருக்கிறார். சீறி வரும் அலைகள் அந்த எல்லைக்கு வரும்போது அப்படியே அடங்கி விடுகிறது. சமுத்திரத்தின் ஆழங்கள் எவருக்கும் தெரியாது. இன்றைக்கு இந்த சமுத்திரம் எத்தனையோ விதத்தில் மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கும் மனிதர்கள் வாழ்வாதாரம் செழிப்பதற்கும் அது உறுதுணையாக இருக்கிறது. காற்றுகள் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறது. அருமையானுள்ளே, எத்தனை உயிரினங்கள் வாழ்கிறது. மனிதனுக்கு உதவி செய்யத்தக்க நிலையில் பூமியினுடைய தட்பவெப்ப சூழ்நிலையை அவைகள் ரெகுலேட் பண்ணுகிறது. சமுத்திரம் இல்லாவிட்டால் பூமிக்கு மழை எப்படி வரக்கூடும்? சமுத்திரத்தில் உள்ள தண்ணீர்கள் ஆவியாகி மேகங்களுக்கு சென்று மக்களுக்கு அது மழையாய் பொழியச் செய்கிறது. மக்கள் உயிர் வாழ்வுக்கு ஏதுவான ஆக்சிஜன் இந்த கடலின் உதவியினால் அதிகம் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த பெரிய சமுத்திரத்தை உண்டாக்கினவர் யார்? ஆதியா 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், பூமியில் உள்ள எல்லா தண்ணீர்களும் ஓரிடத்தில் சேரக்கடவது என்று ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தையின்படியே சேர்ந்தது. ஓரிடத்தில் சேர்ந்த தண்ணீருக்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். மோஸ்ட்லி உலகத்தில் உள்ள கடல்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதாகவே இருக்கக்கூடும். ஒவ்வொரு கடலுக்கும் அந்தந்த ஏரியாக்களில் பெயர்கள் வித்தியாசப்படுத்தும்படி பெயர்களை மக்கள் அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்றபடி பெயர்களை அழைப்பார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய அதே கடல் தான் பாகிஸ்தான் பகுதிக்கும் இருக்கும், இலங்கை பகுதிக்கும் இருக்கும். பட் ஒரே கடல் தான், ஒன்றோடு ஒன்று அது இணைக்கப்பட்டதாக இருக்கக்கூடும். சில சின்ன சின்ன கடல்கள் ஒருவேளை தனித்து விடப்பட்ட சின்னதாக இருக்கும். பெரிய சமுத்திரங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதாக இருக்கும். இந்த பெரிய சமுத்திரத்தின் எல்லையை கர்த்தர் குறித்தால், இது என்னுடைய சமுத்திரம், எங்களுடைய சமுத்திரம் என்று எந்த நாடும் அதற்கு எல்லை குறிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கும் மனிதர்கள் அதற்கு எல்லை சண்டையை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடிக்கடி சொல்வேன், சமுத்திரத்தில் வாழக்கூடிய பெரிய சிறிய எந்த மீன்களுக்கும் எந்த நாட்டின் எல்லை தெரியாது. ஒரு நாள் அந்த பகுதியில் வாழக்கூடிய மீன்கள் ஒரு நாள் இந்த நிலை வரும். ஸோ அவைகள் நான் இந்த நாட்டை சேர்ந்த மீன், இந்த நாட்டை எல்லைக்குள் வாழ்கிற என்ற பாகுபாடுகள் கிடையாது. அவைகளுக்கு தெரியும், எங்கள் தேவன் உயிர் வாழ்வதற்கென்று
படைத்த பெரிய சமுத்திரம், அதிலே அவைகள் விளையாடுவதற்கென்று திமிங்கலங்களை கர்த்தர் படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படி பெரிய சமுத்திரத்தை படைத்த தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, அடுத்த வசனம் சொல்லுகிறது, வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. வெட்டாந்தரை எதற்காக? நிலப்பகுதிகள் 100% தண்ணீரால் நிறைந்த பகுதியாக இருக்கிறது. 30 பகுதி தான் லேண்ட். வெட்டாந்தரை அதில் மலைகள் ஒரு பகுதியை ஆட்கொண்டு விடுகிறது, பாலைவனங்கள், இன்னும் பல காடுகள். ஸோ அப்படி ஆண்டவர் கொடுத்த அந்த நிலப்பகுதியிலே மக்கள் குடியிருக்கிறார்கள், குடியிருப்பின் எல்லைகளை அமைத்திருக்கிறார்கள். ஸோ அவைகளில் தான் ஆண்டவர் அலாட் பண்ணின இந்த தரைப்பகுதியில், நிலப்பகுதியில் மக்கள் விவசாயம் செய்து தங்களுக்கு தேவையான ஆகாரங்களுக்கான உணவு வகைகளை உருவாக்கி கொள்வதற்கு இந்த நிலப்பகுதிகளை கர்த்தர் கொடுத்தார். இந்த நிலப்பகுதிகள் பல மிருகங்களின் குடியிருப்புக்காக, மக்களின் குடியிருப்புக்காக, மக்களின் தானியங்களை விளையச் செய்வதற்காக கர்த்தர் கொடுத்தவைகள். வேதம் தெளிவாய் சொல்கிறது, பூமியையோ மனுப்புத்தர் கொடுத்தார். ஸோ ஆண்டவர் எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கலாக படைத்து எவ்வளவு அற்புதமான காரியத்தை தான் படைத்த மக்களுக்காக அவர் செய்திருக்கிறார். இறுதியாக சங்கீதக்காரன் சொல்லும்போது, நம்மை உண்டாக்கின கர்த்தராகிய தேவன், அவர் நிலத்தை மட்டுமல்ல, he is our maker, we are God's protection, God created us, தேவன் நம்மை உருவாக்கினார். ஒவ்வொரு மனிதனும் தேவனால் உண்டாக்கப்பட்டவன், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். ஆண்களாயிருந்தாலும் பெண்களாயிருந்தாலும் தேவன் மக்களை உண்டாக்கினார். அதான் நம்மை உண்டாக்கின கர்த்தர். நாம் இந்த பூமியில் கர்த்தரால் பிறப்பிக்கப்பட்டவர்கள். தேவன் நம்மை உண்டாக்கினார். வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை உண்டாக்கினவர் என்றும், நாம் அவருடைய ஜனங்கள் என்றும், நாம் அவருடைய ஆடுகள் என்றும் இங்கே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். தேவன் நம்மை படைத்தார், அவருடைய சாயலிலே படைத்தார். நம்மை அவருக்கென்று இந்த பூமியில் உண்டாக்கி இருக்கிறார். இன்றைக்கு தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தேவன் எங்கே என்று கேட்கிறான். தேவனை தேட மனமற்றவனாயிருக்கிறான், தேவனை விசுவாசிக்காதவனாயிருக்கிறான். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை செய்த தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம், வாருங்கள். வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்பி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி அவர் தம்முடைய ஒரே குமாரனை உலகத்தில் அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 வாசிக்கின்றோம். இந்த தேவன் மகா பெரியவர். தேவன் தம்முடைய மகத்தான செயல்களினாலே பெரியவர் என்பதை விளங்க பண்ணியிருக்கிறார். இதையெல்லாம் உணர்ந்த தாவீது, இந்த தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், இந்த தேவனை வாயினால் துதித்து பாடுங்கள், கம்பீர சத்தத்தோட துதியுங்கள், அவருக்கு நன்றி செலுத்தி ஆராதனை செய்ய என்னோடு ஆராதிக்க வாருங்கள் என்று சகல ஜனங்களையும் அழைக்கிறதை பார்க்கிறோம். பிரைஸ் காட். அன்பானுள்ளே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சேவிக்க தீர்மானியுங்கள், அவரிடத்தில் வாருங்கள். உங்கள் மீட்புக்காக அவர் அனுப்பப்பட்டார். உங்கள் மீட்புக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அவரை நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும், உங்களுக்குள் விடுதலை உண்டாகும், உங்களுக்குள் மகிழ்ச்சி உண்டாகும், தேவனை குறித்து இன்னும் அறியக்கூடிய கிருபையில் நீங்கள் வளருவீர்கள். உலகத்தில் எவ்வளவு பெரிய அறிவு இருந்தாலும் அட் த டைம் ஆஃப் டெத் உங்க அறிவு பெற்ற பட்டம்
உலகத்தில் நீங்கள் பெற்றிருக்கிற எல்லா எக்ஸ்பீரியன்ஸுகளும் அவைகள் உங்களுக்கு ஒரு டஸ்டை போல மாறிவிடும். பட் தேவனை குறித்த அறிவுதான் உங்களுக்கு இந்த உலகத்தில் தைரியமாக ஆசீர்வாதமாக வாழவும் நித்தியத்துக்குள் மகிழ்ச்சியோடு தேவனை சந்தித்து தேவனுடைய ராஜ்யத்தில் செல்வதற்கு அந்த அறிவுதான் உங்களுக்கு துணையாயிருக்கக்கூடும். உலகத்தில் எதை அறிந்திருந்தாலும் சர்வ வல்லமையுள்ள யெகோவா கர்த்தரை அறிந்து அவரை அறிய வேண்டுமென்றால் கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்து தேவ சாயலாய் இருக்கிறார், தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார், தேவனுடைய தற்சுரூபமாய் இருக்கிறார். So through Jesus you can know, you can understand the will of God. அவர் மூலம்தான் கிறிஸ்துவின் சித்தத்தை நீங்கள் அறிந்து அவரை சேவிக்க முடியும். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை குறித்த அறிவில் வளர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சர்வ வல்லமை உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வசனத்தை கேட்ட யாவர் மீதும் உம்முடைய கிருபை உண்டாவதாக. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை கர்த்தர் கொடுப்பீராக. உம்மை தேட விசுவாசிக்கத்தக்க கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக. கேட்ட மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய அற்புதங்களை விளங்கும்படி செய்யும். கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.